நேரங்கருதி அவையையும் சபையையும் வணங்கி வாழ்த்தி அருட்தந்தை சே அன்புராசா அமதி அடிகளாரின் விருத்த பாமலை 1000 என்கின்ற மரபு கவிதை நூல் வெளியீட்டு விழா சிறப்புற ஆசித்து வாழ்த்தி நாம் பேச்சை தொடங்குகின்றோம். அருட்தந்தை அன்புராசா அவர்கள் கவிதை, கட்டுரை, வரலாற்று நூல்கள், கதைகள், பாடல்கள், கட்டுரைகள் என நம் சமகால இலங்கை தமிழ் இலக்கிய பாரம்பரியத்திலே அழுத்தமான பங்களிப்பை செய்து வருகின்றவர். சமூக பிரஜையோடும் ஆன்மீக அக்கறையோடும் இலக்கிய கருவியோடும் அவர் நம் நாட்களில் நமக்கும் நம் மண்ணிற்கும் மக்களுக்கும் ஆற்றி வருகின்ற இலக்கிய பணியை இட்டு நாம் மகிழ்ந்து அவரை பாராட்டி நிறைந்து நிற்கின்றோம். புது கவிதைகள் ஏராளமாய் கைகூடியிருக்கின்ற நம் சமகாலத்தில் மரபு கவிதைகளுக்கு சற்று பஞ்சமோ என எண்ணி விசனப்படுவதுண்டு. இருப்பினும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் மரபு கவிதை நீரூற்று வற்றிவிடாமல் இருப்பதற்கு நம் மண்ணினுடைய தமிழ் பேராளர்கள் முயன்று நிற்பது நமக்கு மகிழ்ச்சியும் அவர்களை நோக்கிய நமது நன்றிகளையும் கூறி மகிழ்வடைவதும் இன்றைய தினத்திலே பொருத்தமாக இருக்கும். விழாவின் தலைவர் சொல்லியிருந்தது போல பாட்டரசன் என்கின்ற தமிழோன் அமைத்து கொடுத்த பாதையிலே கற்றுத் தேர்ந்த அடிகளார் அன்புராசா இன்றைய தினத்திலே இந்த விருத்த பாமலை 1000 என்னும் கவிதை தொப்பினூடாக நம்மை சந்திப்பதிலே நமக்கு மகிழ்ச்சியும், நம்மத்தியிலிருந்து இன்னும் மரபு கவிதைகளுக்கு பஞ்சம் ஏற்படாதவாறு நம்பிக்கை ஒன்று பிறந்திருக்கின்றது. நாகரிக பேராற்றிலே இந்த மரபு கவிதை அடிபட்டு போய்விடாமல் அந்த நாகரிகத்தின் தொழில்நுட்பத்தின் கை கொண்டு அது ஜூமாக இருக்கலாம், தொலையிலே இருக்கின்றவர்களை இணைக்கின்ற தொழில்நுட்ப இணைப்புகளாக இருக்கலாம், இன்னும் ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டு இருப்பதை நினைக்கின்ற பொழுது இது போன்ற ஏராளமான இளங்கலைஞர்களை, மரபு கவிதை இளங்கலைஞர்களை இவ்வாறான ஆசான்கள், தமிழ் வித்துவான்கள் உருவாக்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது இன்னும் வீறுபற்று எழும் என்ற நம்பிக்கையில் நிறைந்திருக்கின்றோம். தீமையிலும் நன்மையுண்டு என கூறுவது எப்படித்தான் தொழில்நுட்பம், நாகரீகம் எமது பண்பாட்டை, கலாசாரத்தை, தமிழிலக்கிய அழுத்தத்தை அழித்துவிடும் என கலங்குகின்றவர்களுக்கு இவ்வாறான ஒரு வெளியீட்டு நிகழ்வு நம்பிக்கையையும் புதிய
கவிதையிலே இலக்கியத்திலே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டிய வழிகளையும் நமக்கு காட்டி நிற்கின்றன. கவிஞர் பாட்டரசன் அவர்களையும் அவர் உருவாக்குகின்ற அந்த இளங்கலைஞர்களையும் இவர்கள் வழியாக நாம் அடைய இருக்கின்ற எல்லா தமிழ் நன்மைத்தனங்களையும் வரவேற்று எதிர்பார்த்து வாழ்த்தி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.